நாயகன் படம் வெளியாகி 38 ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் மணிரத்னம் இணைந்து உருவான திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக இருந்தது. படத்தின் சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமி, நாசர், ஜார்ஜ், அசோக் செல்வன் என பெரும் நடிகர் பட்டாளமே நடித்திருந்தது. படத்திற்கு AR ரகுமான் இசையமைத்திருந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 5 மொழிகளில் படம் உருவாகியிருந்த நிலையில் கன்னடம் தவிர பிற மொழிகளில் படம் வெளியாகியது. கன்னட மொழி தமிழில் இருந்துதான் பிறந்தது என்று தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் பேசியதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதனால் இந்த படத்தை அனுமதிப்பதற்கு கர்நாடக அரசு மறுத்துள்ளது. எனவே நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் படம் வெளியாகாமல் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் மற்ற 4 மொழிகளிலும் படம் வெளியாகியது. படத்திற்கு செய்யப்பட்ட ப்ரமோஷன் பணிகள், டீசர், ட்ரெய்லர் அனைத்தும் படத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகரித்திருந்தது. ரசிகர்கள் இந்த படத்தை மிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் படம் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றுதான் கூற வேண்டும். படத்தின் திரைக்கதை ரசிகர்களை கவரவில்லை என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த ரசிகர்கள் பலரும் கிளைமேக்ஸில் சிம்பு மரணிப்பது போன்ற காட்சிகளை எதிர்பார்க்கவில்லை என்றும், திரைக்கதை கொஞ்சமும் நன்றாக இல்லை என்றும், பல இடங்களில் லொஜிக்கை மீறி இருப்பதாகவும் கருத்துக்களை கூறினர். மேலும் சமூக வலைதளங்களில் படம் குறித்து நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்தது. இதனால் பலரும் படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பார்க்க விரும்பவில்லை. ப்ரீ புக்கிங்கில் அதிக அளவு புக்கிங் செய்யப்பட்டிருந்த நிலையில் முதல் நாள் மட்டுமே வசூல் அதிகமாக இருந்தது. அடுத்தடுத்த நாட்கள் படக்குழுவினர் எதிர்பார்த்த அளவிற்கு தக் லைஃப் திரைப்படத்துக்கான வசூல் பெறப்படவில்லை. முதல் நாளில் 15.5 கோடி வசூலை இந்த படமும், 2வது நாளில் 7.15 கோடியாக சரிந்தது. 3வது நாளில் 7.75 கோடியாகவும், 4வது நாளில் 6.5 கோடியாகவும், 5வது நாளில் 2.3 கோடியாகவும், 6வது நாளில் 1.8 கோடி, 7வது நாளில் 1.55 கோடி, 8வது நாளில் 1.45 கோடி வசூல் இருந்தது. ஒரு வாரம் முடிவில் இந்திய அளவில் சுமார் 44 கோடி மட்டும் வசூலித்திருந்தது. 9வது நாளில் 75 லட்சம், 10வது நாளில் 93 லட்சம், 11வது நாளில் 69 லட்சமே வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. 11வது நாளை கடந்துள்ள நிலையில் இந்த படம் இந்திய அளவில் சுமார் 46.37 கோடி வசூலை மட்டுமே பெற்றுள்ளது. இது பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது.